உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் இன்னொரு புதிய பரிணாமத்தை எட்டி இருக்கு. குறிப்பாக போரை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கா? அப்படி அமெரிக்கா அந்த கட்டாயத்துக்கு வந்தாலும் இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட போரை நிறுத்த வேண்டும், அங்கிருந்து அமெரிக்க ராணுவத்தை திருப்பி அழைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு ட்ரம்ப் ஆளாயிருக்கிறார். ஆமா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருந்தாங்க. போர் நடக்கக்கூடிய இந்த திசை பார்த்த பிறகு அமெரிக்காவுடைய நோக்கம் எங்களுக்கு சந்தேகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. ட்ரம்ப்னால அமெரிக்காவை பவச்சிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இவ்வளவு காலம் நேசமா இருந்துட்டோம். இந்த 2 வருஷத்துல அவர் முடிஞ்ச ஆட்சி, இடையில கூட போராட்டம் அது நடந்துட்டு இருக்கு. மக்களே அவரை பதவி விலக சொல்லிட்டு இருக்காங்க. இவரால் அமெரிக்காவை பவச்சிக்கணுமா என்று பார்த்தால், இவர் இருக்கும் வரை எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க. பிரச்சனை ஏன் ட்ரம்ப் ஈரானுடைய போரை நிறுத்த வேண்டும் நினைக்கிறார் என்றால், ஃபண்ட் இல்ல, ஃபண்டுக்கு அனுமதி இல்ல. ஏற்கனவே கிட்டத்தட்ட $100 மில்லியன் செலவு பண்ணிட்டாங்க, இன்னும் 200 மில்லியன் கேக்குறீங்க. சதாம் ஹுசேனை உருவாக்கியதே அமெரிக்கா தான், சிஐஏ தான், அமெரிக்கா தான் சதாம் ஹுசேனை சர்வாதிகாரியா உருவாக்குச்சு. இத காரணம் காமிச்சு குவைத்துல பேஸ் அமைச்சாங்க, இத காரணம் காமிச்சு அரபு நாடுகள்ல அவங்க பேஸ் அமைக்கப்பட்டது. இப்படி எல்லாம் பயமுறுத்தி தான் உள்ள வந்தாங்க. இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய முகத்திரையை கிழிச்ச உடனே இன்னைக்கு வளைகுடா நாடுகள் தத்தளிக்குது. மறைந்த ஈரான் அதிபர் ஐதுல்லா அலி கமேனி இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, அரபு நாடுகள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டன, எங்களை எதிர்க்கிறேங்கிற பேர்ல நாங்க அரபு நாடுகளை அடித்து விடுவோங்கிற பேர்ல அமெரிக்காவை கூட்டு வீட்டுல வச்சிருக்கான். அது பெரிய முட்டாள்தனம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் இன்னொரு புதிய பரிணாமத்தை எட்டி இருக்கு. குறிப்பாக ஈரான்ல இருந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட கெசோலின் விலை ஒரு வானளாவிய விலைக்கு போயிருக்கு. இதை பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு பதிலாக வி ஹாவ் டு லீவ் ஈரான் சூன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. போரை முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கா? அப்படி அமெரிக்கா அந்த கட்டாயத்துக்கு வந்தாலும் இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட போரை நிறுத்த வேண்டும், அங்கிருந்து அமெரிக்க ராணுவத்தை திருப்பி அழைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு ட்ரம்ப் ஆளாயிருக்கிறார். ஆமாம், முக்கியமானது. இன்று அதிகாலை இந்திய நேரம் 6 மணிக்கு அவர் பேசிய உரையில் 19 நிமிடம் அவர் உரையாற்றினார். அந்த 19 நிமிடத்தில் ஒரு 18 நிமிடம் ஒன்றும் புதிய செய்தியெலாம் அவர் சொல்லலை, ஏற்கனவே சொன்ன செய்தியை தான் சொன்னார். குறிப்பாக ஈரானில் இனிமேல் அழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கு ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது, அங்கே இருக்கின்ற ஈரான் கப்பல்கள் அழிக்கப்பட்டு விட்டன, கப்பல் படை அழிக்கப்பட்டு விட்டது, ஈரானுடைய ஏவுகணை தளமெல்லாம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டன, விமானப்படை இப்போது சுக்குநூறாக்கப்பட்டு விட்டது. அதே போன்று அவருடைய பொருளாதாரம் இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்பட்டு ஈரான் தத்தளிக்குது. இனிமேல் அங்கே சண்டை போடுறதுக்கு எதுவுமே இல்லை. ஹார்மோஸ் நம்ம கிட்டத்தட்ட இப்போ அங்கே கப்பல் போக்குவரத்துலாம் சரியாகி விட்டது. அவர் பேசுனதெல்லாம் மக்கள் ஆச்சரியமாக, உலக மக்கள் வடை சுடலாம், ஆனால் இப்படி வடை சுடலாமா அப்படிங்கிற பார்க்குற அளவுக்கு ஏக்கர் கணக்கில் பேசினார். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி பத்திரிகைகள் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இப்போது நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? 2 விதமான நிர்பந்தம். ஒன்று, அமெரிக்க மக்கள் இந்த போரை விரும்பவில்லை. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாநிலங்களில் 3000 இடங்களில் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒன்று. இரண்டாவது, செலவீனம். இப்போது தினமும் $2 மில்லியன் அமெரிக்காவுக்கு செலவாகிட்டு இருக்கு. இப்பொழுது வரை கிட்டத்தட்ட $100 மில்லியன் செலவு. நேற்று அமெரிக்காவோட காங்கிரஸில் காங்கிரஸ் என்பது அவங்களுடைய சபை, அதில் எங்களுக்கு போருக்கு இன்னும் பணம் தேவை என்று ஒரு அனுமதி கேட்குறாங்க. அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸை தான். ஆமாம், ஜனாதிபதி முடிவெடுத்தாலும்
இந்த மாதிரியான ஃபினான்ஸ் விஷயத்துக்கு பார்லிமெண்ட்ல ஒப்புதல் அவங்களுடைய கேட்பாங்க. காங்கிரஸ், அமெரிக்க காங்கிரஸில் ஒப்புதல் பெற வேண்டும். எவ்வளவு கேட்குறாங்கன்னா, இன்னும் $200 மில்லியன் வேணும். 100 மில்லியன் செலவாகிச்சு, இன்னும் 200 மில்லியன் என்று கேட்டால், நாங்கள் இப்பொழுது போரை நிறுத்தினாலும் அந்த கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்களுக்கான பென்ஷன், தளவாடங்களை திருப்பி புனரமைப்பது, பல்வேறு நாசமாக்கப்பட்ட இதையெல்லாம் புதுப்பிப்பது என்று ஒரு 200 மில்லியன் தேவை. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 300 பில்லியன் இந்த போருக்காக செலவு. 100 மில்லியன் செலவு செய்யப்பட்டு விட்டது. $200 மில்லியன் கேட்டிருக்காங்க. இன்னொன்று, நேற்று அமெரிக்க காங்கிரஸில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இஸ்ரேலுக்கு வருடம் $3.9 பில்லியன் உதவி பண்ணுறாங்க. ஓகே, இது எதுக்கு கொடுக்குறீங்க? இதுவரை மட்டும் $300 பில்லியன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கிறது ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில். அது இல்லாமல் இந்தியா மாதிரியான இந்த நாடுகளுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நடத்துவதற்கெல்லாம் பணமெல்லாம் சின்ன சின்ன தொகையெல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் ட்ரம்ப் கட் பண்ணிட்டாரு. இப்போ இவ்வளவு காசு, யூஎன்னுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளவு காஸ்ட் கட்டிங், நேட்டோவை கொடுக்கறது வீண் செலவு, WHO கொடுக்கறதுக்கு வீண் செலவு, சுகாதாரத்துக்கு கொடுக்கறது வீண் செலவு, ஏழை எளிய நாடுகளுக்கு பாவர்ட்டியை சரி பண்ணுறது கொடுக்குறது வீண் செலவு. நீங்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் அவ்வளோ இஸ்ரேலுக்கு வருடம் $3.9 பில்லியன் நீங்கள் வந்து நிதியாக கொடுக்குறீங்க. இதுவரை 300 பில்லியன். அதாவது அதில் வருடம் இஸ்ரேல் அரசு மட்டும் அந்த காசில் $500 மில்லியன் ஆயுதங்கள் வாங்குவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இது ஏண்டு கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு ட்ரம்புக்கு பதில் சொல்ல முடியல. வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் கரோலின் இந்த விளக்கத்தை மட்டும் கொடுக்குறாங்களே ஒழிய இதற்கான விளக்கத்தை கொடுக்கல. எஸ், ஆமாம். இப்போது ஒரு 19 நிமிஷம் ட்ரம்ப் பேசினார். 19 நிமிஷம் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னாரு. என்ன வெற்றி பெற்றுட்டீங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஓகே, ஆனால் என்ன நெருக்கடினா, யுத்தத்தை முடிக்கணும். ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாட்கள் நெருக்கிருச்சு. ஆமாம். இனி எப்படி யுத்தத்தை முடிக்கணும்? இனி ஒவ்வொரு நாளும் செலவு. அப்போ யுத்தத்தை முடிப்பதற்கு ஈரான் அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லும்போது இப்போ ஈரான் மேலே கோபம் வருது. நாங்கள் போரை நிப்பாட்ட மாட்டோங்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் போரை நிப்பாட்ட மாட்டோன்னு சொல்லலை, 3 கண்டிஷன் வச்சுருக்காங்க. 3 கண்டிஷன் ஏற்கனவே நம்ம பேசியாச்சு. ரஷ்யாவை வந்து ஒரு நாட்டமாக பண்ண சொல்லுங்கள், ஒரு நடுநிலை இருக்க வச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது கொடுக்க முடியாது. நீ போகிற நிறுத்திக்கோ, ஹார்மோஸில் வந்து நீ வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, நான் இதுக்கு மேலே என்ன கார் கையில் தாக்கிடுவேன், உங்களுடைய மின் உற்பத்தி நிலையத்தை தாக்குவேன், டீசாலினேஷன் சென்டர் எல்லாம் தாக்குவேன்னு என்னதான் நீங்கள் பேசுவீங்க? இன்னைக்கு சமீபத்தில் ஒரு பங்கர் பஸ்டர் மூலமாக ஈரானுடைய ஆயுத கிழங்கை தாக்கியிருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பங்கர் பஸ்டர் மூலமாக அந்த இஸ்பஹான்கிற இடத்துல இருக்கின்ற அணுசக்தி இடத்த தாக்கணும்னு. போன வருஷம் இதே மாதிரி பங்கர் பஸ்டர் வச்சு தாக்குனாங்க. இப்போவும் அதே மாதிரி பங்கர் பஸ்டர் வச்சு தாக்கியிருக்காங்க. என்ன நன்மை கிடைச்சது? போன தடவை தாக்கும் பொழுது ஈரான் சொல்லிச்சு, அங்கே எங்களுக்கு அணுசக்தியெல்லாம் நாங்கள் காலி பண்ணி வச்சுட்டோம், ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ ஷிஃப்ட் பண்ண இடத்த மறுபடியும் எதுக்கு தாக்குறீங்க? இஸ்பஹானில் தான் போய் தாக்குறீங்க. உங்களுக்கு எங்கே அணுசக்தி தயாரிக்குங்கிறது தெரியவே கிடையாது. அவன் எந்த மலைக்கு கீழே வச்சுருக்கானே தெரியாது. அங்கே ஏராளமான மலைகள் இருக்குது. அன்றைக்கு மலைக்கு அடிவாரத்தில் அது பல 100 கிலோமீட்டருக்கு உள்ளே வச்சுருக்கான். ஓகே, நீங்கள் பங்கர் பஸ்டரை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாக்க முடியும். அப்போ இதுக்கு எவ்வளோ செலவு? அப்போ எல்லாம் பண்ணிட்டோம், இது ஒரு கண்துடைப்பு. ஓகே, ஈரான் எதுக்கும் சட்டம் பண்ணலை. சரி, நீங்கள் அப்படி சொன்ன நீங்கள் எதுக்கு ஒரு 3500 வீரர்களை, அமெரிக்க வீரர்களை இப்போ தரைவழி தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கி வச்சுருக்கீங்க? இன்றைக்கி அந்த இராணுவம் போய் இறங்கியிருக்க ஈராக்லையும் மற்ற பகுதிகளிலும், அங்கிருந்து தரைவழியாக தாக்குதல் நடத்த கூட நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறீங்க. இஸ்ரேல் அரசாங்கம் தெளிவாக சொல்கிறாங்க, அமெரிக்கா முடிவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தாக்குவோம், நாங்கள் போரில் தான் இருக்கிறோம். இப்போ என்ன விளங்க முடியுது என்றால், ஒன்று இஸ்ரேல் ஈரான் போரை இனிமேல் நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் விலகிக்கிறோம், இனிமேல் எங்களால் பணம் செலவழிக்க முடியாது என்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்ந்தது என்பது என்ன காரணம் என்று இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா, இன்றைக்கி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி உலக அளவில் அமெரிக்காவுடைய அதிகாரம் அப்படி கீழே இறங்கி போச்சு. எஸ், முக்கியமாக 2ஆம் உலகப் போருக்கு பின்பு உலக வல்லரசு என்று பெயரெடுத்த நாடுகள் 2, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. அப்பொழுது ரஷ்யா என்று இல்லை, USSR இருந்தார். அந்த USSR உடைந்த பிறகு நாங்கள் மட்டும்தான் சர்வாதிகார நாடு, நாங்கள் மட்டும்தான் வந்து எதாச்சு அதிகாரம், நாங்கள் தான் உலகத்தை ஆட்சி பண்ணுறோன்னு சொல்லி அமெரிக்கா கிளைம் பண்ணாங்க. அப்போ
அந்த எண்ணம் வந்து ஓரளவிற்கு மக்கள் மத்தியில், உலக நாடுகள் மத்தியில் இருந்தது. சரி, அமெரிக்காவுக்கு வல்லரசு, அமெரிக்காவை யாரும் பகச்சிக்க கூடாது, அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குது, அமெரிக்காவிடம் வந்து ஏராளமான அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயுதங்கள் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, ஓகே யாருமே சண்டை போடலை. ஆனால் இந்த ஈரானோடு நடந்த யுத்தத்தில் இன்னைக்கு அமெரிக்கா தோற்று போயிருக்கு என்கிற செய்தியை உலக நாடுகள் உணரத் தொடங்கி விட்டதன் காரணமாக இன்னைக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட தோல்வி. ஏங்க, ஒரு நாடை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாளில் வீழ்த்திடணுமா? உங்களால் குறைந்தபட்சம் ஹார்மோஸை பிடிக்க முடிந்ததா? இல்லை. ஏன் நீங்கள் ஹார்மோஸை தாக்க முடியல? ஹார்மோஸுடைய ஒரு எல்லை வேணால் ஈரானில் இருக்குது, இன்னொரு எல்லை எங்கே இருக்குது? அரபு அமீரகத்தில் இருக்குது, ஒமானில் இருக்குது, கத்தாரில் இருக்குது. இந்த 3 நாடுகளுமே உங்களுக்கு நேச நாடுகள். ஆமாம். ஏன் உங்களால் ஹார்மோஸை தாக்க முடியல? ஹார்மோஸை பிடிக்க முடியல? குறைந்தபட்சம் ஹார்மோஸை நீங்கள் கைப்பற்றி, எப்படி போய் ஈராக்கை கைப்பற்றினீங்க? ஆமாம். ஈராக்கில் வந்து பாக்தாதில் போய் இறங்குனீங்க, நாடை கைப்பற்றினீங்க. சதாம் ஹுசேனை வந்து ஒரு புதைகுழியில் பங்கரில் பதுங்கி இருந்தவரை பிடிச்சிட்டு வந்து தூக்கிலிட்டீங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியலையே. குறைந்தபட்சம் நீங்கள் ஹார்மோஸில் உங்கள் இராணுவத்தை கொண்டு போய் இறக்கி எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து உங்கள் பிரச்சனை என்ன? ஈரானை கட்டுப்படுத்த முடியல. ஓகே, ஹார்மோஸ் என்பது ஒரு துறைமுகம். ஹார்மோஸை கைப்பற்றி இனிமேல் நாங்கள் தான் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுவோம், இனிமேல் கப்பல்கள் எங்கள் அனுமதி பெற்று யார் வேணாலும் போகலாம், உங்களால் சொல்ல முடியலையே. ஏன் முடியல? இப்போ இதே இஸ்ரேல் வந்து எகிப்தோட பிரச்சனை நடந்தபோது அங்கே இருக்கின்ற சூயஸ் கால்வாயை கைப்பற்றி வைக்க முடிஞ்சதில்ல. எகிப்திடமிருந்து சூயஸ் கால்வாயை இஸ்ரேல் வந்து ஆக்குபை பண்ணி, அதனால தான் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்குமே ஒப்பந்தம் ஏற்பட்டது. சரி, நமக்குள்ள பிரச்சனை முடிச்சுக்கலான்னு. அது மாதிரி நீங்கள் இங்கே கைப்பற்றினால் ஈரான் உங்களோட ஒப்பந்தத்துக்கு வருமா வராதா? ஏன் உங்களால் முடியலை? அப்போ அந்த அளவுக்கு ஈரான் வலிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்றீங்க. சி, அல்டிமேட்டாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி ட்ரம்புக்கு அறிவுக்கு புரியுது. நாம் ஈரானிடம் தோற்றுவிட்டோம், இவ்வளவு செலவு பண்ணி வெற்றி பெற முடியல, அவங்களுடைய உச்சபட்ச தலைவரை கொலை செய்ததன் மூலமாக மட்டும் ஈரானிடம் எந்த மாற்றமும் நடக்கலை. அப்போ ஹார்மோஸை கைப்பற்றுறதுக்கு எந்த நாடும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து விட்டுட்டு விளையிட்டு வர்றது தான். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பல நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. போர் நடக்கக்கூடிய இந்த திசை பார்த்த பிறகு அமெரிக்காவுடைய நோக்கம் எங்களுக்கு வந்து இந்த சந்தேகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. குறிப்பாக ஜெர்மனி மட்டும் இல்லை, இந்த நேட்டோ நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரீஸ், அதான் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள், அந்த அந்த ஐரோப்பிய யூனியன் எப்பொழுதுமே அமெரிக்காவுக்கு நேசமாக இருந்த நாடுகள் தான். இன்னைக்கு எப்படி பெல்ட் அடிக்கிறாங்க? ஜெர்மன் மட்டும் இல்லை, பிரிட்டன் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாங்கள் எங்களுடைய வான்வெளியை இனிமேல் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஸ்பெயினும் சொல்லிட்டாங்க, ஸ்பெயின் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, பிரான்ஸ் சொல்லிட்டாங்க, இத்தாலி சொல்லியாச்சு. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஒரு கேள்வி கேட்டார், ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் வந்து ஈரானோட சண்டை போட்டதில் உங்களுக்கு என்ன லாபம்? நீங்கள் என்ன லாபத்தை அமெரிக்கா அடைந்தது? ஓகே, அதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாங்க. அது சொல்லலையே ட்ரம்ப். இல்லை, அமெரிக்காவின் நட்பு நாடான ஜப்பானே கூட இதில் வந்து ரொம்ப பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஜப்பானுடைய பிரதமர், பெண் பிரதமர், அந்த வந்து அவங்க அமெரிக்காவுக்கு வந்தாங்க, அவர் அப்படியே கட்டி தழுவி, என்னுடைய நண்பர், நாங்கள் 2ஆம் உலகப் போரில் தான் சண்டை போட்டுக்கிட்டோம், ஆனாலும் நாங்கள் நட்பாக இருக்கோம்லாம் பேசுனீங்களே. இப்போ அந்த பெண்மணி, அந்த பிரதமர், நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, சண்டை தேவையில்லாதது, ஏன் போகிறாங்க? ஒரு விஷயம் எப்படின்னா, அவங்க ஏன் வந்தாங்கன்னா, ஜப்பானுக்கும் அதிகமான எரிபொருள் இந்த மேற்கு ஆசியாவிலிருந்து சொல்லியாக தான் போகுது, அதுக்காக வந்தாங்க. ஆமாம். ஸோ அமெரிக்காவை போர் நிறுத்தம் நடக்கணும்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆமாம். ட்ரம்போட பேச்சு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, இப்போ அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹார்மோஸ் பகுதிகளில் வந்து கண்ணிவடி இருந்துச்சுன்னா எங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பி நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறோங்கிற விஷயத்தையும் ஜப்பான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஈரானுடைய நேச நாடுகளாக மாறிவிட்டாங்க. சீனா, ஜப்பான், இந்த ஐரோப்பிய நாடுகள் எவ்வளோ வேலை பண்ணீங்க? 4000 கிலோமீட்டர் தாக்குகின்ற ஏவுகணையை வைத்து ஈரான் தாக்கிவிட்டால் லண்டனும் பிரான்ஸும் உங்களுக்கு எச்சரிக்கை என்றெல்லாம் பேசுனீங்களே, அது நீங்களே பண்ணிட்டு பேசுனீங்களே. இன்னைக்கு ட்ரம்ப் பல்ட்டி வேற அடிச்சிருக்காரு, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், ஹார்மோஸை காப்பாற்ற வேண்டிய பகுதி உங்களுக்கு இருக்கு, நாட்டு நாடுகள் மேலே வந்து பழிய தூக்கி போடுறாரு, நீங்கள் சண்டை போடுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் சண்டை போட்டுட்டோம், தோத்துட்டோம், நாங்கள் வெளியே போகிறோம், நீ வந்து சண்டை பார்த்துக்கீங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், தோத்துட்டோம் இல்லை, ஜெயிச்சிட்டோம் சொல்கிறது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஈரானை அடக்கிட்டோம், ஈரானுடைய கப்பல் படையை தகர்த்துட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய ஏவுகணை தளமெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது,
இனிமேல் எங்களுக்கு வேலை இல்லை, இனிமேல் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கங்க, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டோம். எவ்வளவு அப்பட்டமான போய். ஒரு தோத்து போனவன் எப்படி சொல்லணும், ஒரு போர் நிறுத்தத்துக்கு வாங்க, நடந்தது போச்சு, உங்களுக்கு அந்த ஈகோ விட்டு கொடுக்க முடியல. இன்னைக்கு அமெரிக்கா தோத்து விட்டதை உலகத்தின் முன்பு ட்ரம்ப் மறைக்கிறார். ஆனா ரியாலிட்டி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. ஐரோப்பிய யூனியனுக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, இவ்வளவு ஒரு வலிமையை வைத்து கொண்டா நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம். ஒரு ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்கி இன்னைக்கு நிலக்குலைய வச்சுட்டாங்களே, நம்ம இதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தோமே அப்படி என்று சிரிக்கிறார்கள். அதுவும் இல்லாம ஐரோப்பிய யூனியன் வந்து உக்ரைன் ரஷ்யாவை ஆதரிச்சாங்க, உக்ரைன் பக்கத்துல நின்னாங்க. ஆனா இங்க வந்து ஈரான் பக்கத்துல நிக்கிறாங்க, போர் கூடாதுங்கிறாங்க. எனக்கு இதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, பொதுவா ஐரோப்பிய யூனியன் வந்து ஏன் கோவப்பட்டாங்கன்னா, இந்த கிரீன்லாந்து விஷயத்துல ட்ரம்ப் நடந்துகிட்டாரு பாத்தீங்களா, அது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திச்சுங்க. இப்போ இந்த ஐரோப்பியனுடைய செயலாளரே ரொம்ப கோவமா எல்லா நாடுகளிலும் போய் பேசுனாங்க. கிரீன்லாந்து வந்து யாருக்கு சொந்தம்? நார்வேக்கு சொந்தம், ஐரோப்பிய யூனியனுக்கே சொந்தம். அங்கு வந்து இயற்கை எரிவாயு இருக்குது, கனிமங்கள், அரிய வகை கனிமங்கள் இருக்கு. அது ஐரோப்பிய யூனியனுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டோம், இனிமேல் கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லும் பொழுது அவர்கள் கொதிச்சு போனாங்க. இது தேவையில்லாத வேலைன்னு. இன்னைக்கு ஈரான் விஷயத்துலையும் இப்படி வந்த உடனே அவர்கள் என்ன பார்த்தாங்க என்றால், வெற்றி பெற்றால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து ஈரானை கைப்பற்றி அழிச்சு ஹார்மோஸை பிடிச்சி வச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? பணிஞ்சு போயிருப்பாங்க, கொஞ்சம் சமரசமாக போயிருப்பாங்க. அங்கே தோற்று போனவுடன் அவர்களுக்கு இருக்கின்ற இயற்கையான கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்றுமே இல்லை, இதுதான் சொன்னாங்க இந்த ருமேனியாவுடைய அதிபர். 80 வயசு முதியவர் பேச்செல்லாம் கேட்க முடியுமா? இப்போ நம்ம கண் முன்னே 2 கேள்வி வரும். ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்கா மேலே கோவமா, ட்ரம்ப் மேலே கோவமா? ஏன்னா ட்ரம்புடைய ஆண்டு இன்னும் 2 வருஷத்தில் ஆட்சி முடிய போகுது. அதுதான் அங்கே பத்திரிகைகள், ஐரோப்பிய யூனியன் பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, ட்ரம்ப்னால அமெரிக்காவை பவச்சிக்க வேண்டாம், ஓகே, ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் நேசமாக இருந்துட்டோம், இந்த 2 வருஷத்தில் அவர் முடிஞ்சிடும் ஆட்சி. இடையில கூட போராட்டம்னு அது நடந்துகிட்டு இருக்கு. மக்களே அவரை வந்து பதவி விலக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரால் அமெரிக்காவை பவச்சிக்கணுமா என்று பார்த்தால், இவர் இருக்கும் வரை எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க. ட்ரம்ப் இருக்கிற வரை எங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் விஷயம் வேற. அப்போ ட்ரம்புக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவிலேயே 60 விழுக்காடு 60% ஆதரவு குறைந்திருக்கிறது. எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ட்ரம்ப் வந்து தோற்று போய்விடுவார். இன்னைக்கு நீதிமன்றம், அமெரிக்காவுடைய நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகை கொண்டு ஓனர் இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்திய நீதிபதிகள் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள நீதிபதிகள் சொல்கிறாங்க, இதே டோனில் சொல்கிறாங்க. ஒன்றும் ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகைக்கு சொந்தக்காரர் இல்லை, ஹீ இஸ் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து அந்த அந்த அங்கே இருக்கிற குடியிருப்பவர் தான், வெள்ளை மாளிகைக்கு சொந்தக்காரர் கிடையாது, பெர்மனண்டாக ஹீ இஸ் நாட் ஓனர். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது என்றால், இவர் ஆட்சி காலம் முடிவதுக்கு 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே அமெரிக்காவை ஓட்டாண்டி ஆக்கிடுவாரோ. அமெரிக்க காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேலே நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம். இப்போ பிரச்சனை ஏன் வந்து ட்ரம்ப் வந்து ஈரானுடைய போரை நிறுத்த வேண்டும் நினைக்கிறார் என்றால், ஃபண்டு இல்லை, ஃபண்டுக்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே கிட்டத்தட்ட $100 மில்லியன் செலவு பண்ணிட்டாங்க, இன்னும் 200 மில்லியன் கேட்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஒரு கேலன் பெட்ரோல் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இந்த சண்டை அமெரிக்கா மட்டும் பாதிப்பு இல்லை, உலக நாடுகள் அத்தனைக்கும் பாதிப்பாக இருக்குது, எல்லோருக்கும் பாதிப்பு. ஆனால் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஈரான் செய்கின்ற ஒரு வேலை என்ன தெரியுமா? ஈரானுக்கு நேசமாக இருக்கின்ற நாடுகளை எந்த தொந்தரவும் பண்ணலை. உண்மைதான். இந்தியா இப்போ பாருங்களேன், இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வைக்கல, இந்திய கப்பல்கள் தொந்தரவே இல்லை. ஆனால் பாதிப்பு இருக்கு. பாதிப்பு ஏன் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 70-80 கப்பல் போன இடத்துல ஒரு 10 கப்பல் போகுது. அதில் நம்ம கப்பல் ஒரு 3 கப்பல் போகுதுன்னு வைங்களேன், நமக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 10 கப்பல் போயிட்டு இருக்கோம். அப்போ அது பாதிப்பு தான். ஆனாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், சீனாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா சீனாவில் இருப்பு இருக்குன்னு இருக்குது. இப்போ நம்மள்டையுமே என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 மாதம் தேவையான கச்சா எண்ணெய் இருக்குது, நமக்குமே இருக்குது. இப்போ ஆனாலும் நமக்கு அதை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி இப்போ ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஈரான் வந்து விலக்கு கொடுக்குறாங்க. இங்கிலாந்துக்கு பிரச்சனை இல்லை, பிரான்ஸுக்கு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி மற்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் தாராளமாக இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன அர்த்தம்னா, அதனால் இன்றைக்கி அந்த நாடுகள் என்ன செய்கிறாங்க, எதுக்கு நம்ம சண்டையில் கலந்துக்கணும்? ஆமாம், இந்த சண்டையே தேவையில்லை. அமெரிக்காவை சார்ந்த ஒரு 12 நாடுகளும் தான் பிரச்சனை.
அமெரிக்காவோடு இருக்கின்ற இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கின்ற அர்ஜென்டினா, இப்படி ஒரு 12 நாடுகள் தான் இந்த போரை ஆதரிக்கின்றன. ஓகே. அந்த நாட்டு கப்பலுக்கு மட்டும்தான் இப்போ தடை. அதே போல 90கள்லயும் ஒரு வளைகுடா போர் நடந்துச்சு. அப்போ வந்து அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்காக வந்து அரபு நாடுகள் கிட்ட இருந்து பணமெல்லாம் வசூலிச்சாங்க. ஸோ அதே மாதிரி மீண்டும் வசூலிப்பீங்களா அப்படின்னு வந்து ட்ரம்ப் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட கேட்கும்போது, இது நல்ல ஐடியாவா இருக்கு, இதை பத்தி ட்ரம்ப் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இது நல்ல கேள்வி. இந்த வெள்ளை மாளிகை செயலாளர் கரோலின் ஆமா பேசும்போது இதை ஊட சொன்னாரு. என்னன்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இதை ஊட சொன்ன நல்ல என்ன கேள்வி, விஷயம்னா, இது வந்து இந்த ஐடியா ட்ரம்ப்புக்கும் இருக்கு. இல்ல இவங்களே கேட்க விட்டுருப்பாங்க பத்திரிகையாளர் இருந்த கேள்வியை கேளுங்கன்னு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வளைகுடா போரில் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே வளைகுடா நாடுகளில் அதிகமான அமெரிக்க பேஸ் ஏற்படுத்தினாங்க. அந்த செலவில் பாதி செலவை வந்து வளைகுடா நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம், ஈராக் மாதிரி ஈரான் நாளைக்கு வந்தால் நாங்கள் தாக்குவோம். என்ன நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா, ஈராக் போரில் சதாம் ஹுசேனை வீழ்த்தியது அமெரிக்கா. ஆமாம். அப்போ அமெரிக்கா படை வலிமையானது, சதாம் ஹுசேனையே தூக்கிலிட்டாங்க. அப்போ வந்து இது மாதிரி நாளைக்கு வந்து ஐதுல்லா அலி கமேனி உயிரோடு இருக்கார்ல, ஐதுல்லா அலி கமேனி வந்து பிரச்சனை பண்ணா அமெரிக்கா வந்து இவரை காலி பண்ணிடும். சதாம் ஹுசேனை மாதிரியே வந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தூக்கில் போட்டுருவாங்க. அப்போ நமக்கு அமெரிக்கா முக்கியம். அரபு நாடுகளுடைய பார்வையில் அமெரிக்கா என்பது நமக்கு ஒரு பெரிய காஸ்ட்லியான ஏவலால், ஓகே, காஸ்ட்லியான அடியால். நம்ம காசு கொடுக்குறோம், அங்கே அமெரிக்காவில் போய் நம்ம வந்து வர்த்தகம் பண்ணுறோம், கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே தான் பண்ணுறோம், முதலீடு அங்கே தான் பண்ணுறோம். அதுக்காக செலவு பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த அரபு நாடுகள் எல்லாம் மன்னராட்சி, இந்த மன்னர் குடும்பத்தை பாதுகாக்கின்ற வேலையை அமெரிக்கா செய்கிறோன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சாங்கல்ல, அந்த வலிமை இன்னைக்கு வந்து சிதறி போய், அட ஈராக் என்பது வேறு, ஈரான் வேறடா. ஆமாம், ஈரான் நீ நினைச்ச மாதிரி நடக்கலை. அது அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் தெரியும். அமெரிக்கா ஈராக்கை விட ஈரான் வலிமை என்ன, ஆனால் இவ்வளோ வலிமை என்பதை அவங்க உணரலை. ஒரு அளவுக்கு ஒரு மாதம் போர் நடந்தால் முடிச்சிடலாம் அப்படி தான் எதிர்பார்த்தாங்க. அப்போ இன்னைக்கு செலவு எக்குத்தக்கமாக போன உடனே இந்த $100 மில்லியன் வந்து ஏன் ஒவ்வொரு அரபு நாடும் ஒரு $10 மில்லியன் கொடுக்கக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. அவங்க பேஸ் அமைக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க, அதை ஆப்ரேட் பண்றது அமெரிக்கா தான். இந்த போரினால மிகப்பெரிய சேதத்தை வாங்கினதும் அரபு நாடுகள் தான். அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல டிமாண்ட் பண்ணுமா அமெரிக்கா? என்ன சொல்லி வந்தாங்க? உங்களுக்கு தாங்க நாங்க பாதுகாப்பா வர்றேன், பாதுகாப்பே கொடுக்கலையே, இப்பவும் பாதுகாக்கிறோம், இப்பவும் உங்களை அடிக்காம உங்களை அழிச்சிடுவான் ஈரான். இன்னைக்கு அரபு நாடுகளை தானே அடிக்கிறான், நாங்க தான் தடுக்கிறோம். எங்க தடுக்கிறாங்க? இல்ல அவங்க சொல்றது, நாங்க தடுக்கிறோம், கொஞ்சமாவது தடுக்கிறோம்ல. நாங்க இல்லைன்னா, நாங்கள் வெளியே போய்விட்டால் உங்க நாடு அழிந்து போய்விடும். இப்போ வந்து கத்தார்லாம் ஒண்ணுமே இருக்காது, பஹ்ரைன்கிற நாடே இருக்காது, அழிஞ்சு போயிடும். ஈராக் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பஹ்ரைன் எங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்று. அது ஒரு சர்ச்சை இருக்கு. ஓகே. அப்போ அந்த பஹ்ரைன் வந்து உங்க ஈரானோட சேர்க்கப்படும். ஏற்கனவே ஈராக் குவைத்தை வந்து பிடிச்சாங்க. ஆமா, சதாம் ஹுசேன் காலத்தில். ஏன் அமெரிக்கா வந்தாங்க? குவைத்தை பிடிச்சு குவைத்தை காப்பாற்றுறன்னு சொல்லி தான் அமெரிக்கா வந்தாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க, குவைத்தை பிடிக்க சொன்னதே சதாம் ஹுசேனே அமெரிக்கா தான். காரணம், சதாம் ஹுசேனை உருவாக்கியதே அமெரிக்கா தான். இப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு. சிஐஏ தான் அமெரிக்கா தான் சதாம் ஹுசேனை வந்து சர்வாதிகாரியா உருவாக்குச்சு. அதே சதாம் ஹுசேனை தான் ஈராக்கை குவைத்தை பிடிக்க வச்சாங்க. இதை காரணம் காமிச்சு குவைத்தில் பேஸ் அமைச்சாங்க. இதை காரணம் காமிச்சு அரபு நாடுகளில் அவங்க பேஸ் அமைக்கப்பட்டது. இப்படிலாம் பயமுறுத்தி தான் உள்ள வந்தாங்க. இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய முகத்திரையை கிழிச்ச உடனே இன்னைக்கு வளைகுடா நாடுகள் தத்தளிக்குது. ஐயோ, தேவையில்லாம நம்ம வந்து இவனை நம்பி நம்ம இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே. ஜெலன்ஸ்கி கூட ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்க அரபு நாடுகள். ஆமா, அவன் பரவாயில்ல போல. இப்போ என்ன நிலைமைனா, அவங்க பெட்டர் ஈரானோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். கரெக்ட். ஈரானோட ஒப்பந்தங்கள், ஈரானுடைய மறைந்த ஈரான் அதிபர் ஐதுல்லா அலி கமேனி இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பேசிய ஒரு வீடியோ இன்னைக்கு இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, அரபு நாடுகள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டன, எங்களை எதிர்க்கிறேங்கிற பேரில் நாங்கள் வந்து அரபு நாடுகளை அடித்து விடுவோங்கிற பேரில் அமெரிக்காவை கூட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அது பெரிய முட்டாள்தனம். அதை வந்து அரபு நாடுகள் தவறு செஞ்சுட்டாங்க. அவர்கள் எங்களோடு பேசினாலே நாங்கள் உடன்படிக்கைக்கு வந்திருப்போமே. உங்களுக்கு செலவு மிச்சமாக இருக்குமே, இவ்வளவு செலவு பண்ண தேவையில்லையே.
நீங்கள் அமெரிக்காவை நம்புறீங்க, எங்களை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அவர் இறந்து போயிட்டார், கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் அவர் பேசிய அந்த பேச்சு இன்னைக்கு இருக்குது, வளைகுடாவில் காணொலியில் இருக்குது, இந்த சமூக வலைத்தளத்தில். இப்போ இன்னைக்கு அமெரிக்கா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, போரில் தோத்துட்டதை மறைக்கிறதுக்கு, வளைகுடா நாடுகள் நம்மளை நம்பணும், அவன் உஷாராயிடக்கூடாதுன்னு அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ஓகே காலி பண்ணிட்டோம், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, இனிமேல் தாராளமாக வியாபாரம் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்த வேலையை முடிச்சிட்டோம், மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு பேசுகிறது இன்றைக்கி வளைகுடா நாடுகள் இருக்கின்ற மக்கள் சிரிக்கிறாங்க. வளைகுடா நாடுகள் தலைவர்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஓகே இதுதான் நிலைமை. குறிப்பா அமெரிக்காவை நம்பி அரபு நாடுகள் நம்பி ஏமாந்துட்டாங்க. அமெரிக்காவுடைய முகத்திரையை ஈரான் கிழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போரை நிப்பாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்கா வந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயத்தை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஹலீம் சார்.